அவர் முதல்ல ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அனைவருக்கும் வருத்தம் தெரிவிப்பார், நேரில் போய் பார்த்துருப்பார். நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்துங்க, நம்ம சொல்கிறோம் துண்டு சீட்டு அப்படிங்கிறோம், 1000 விமர்சிக்கிறோம். ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு இந்த கூட்டத்தினால அப்படின்னு அவர் போயிருப்பாரா? ஐயா எடப்பாடி ஒரு உயிர் போயிடுச்சுங்க, ஒருத்தர் மயக்க அடைஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னா போயிருப்பாரா? சீமான் அவர்கள் போயிருப்பாரா? அவர் எவ்வளோ பெரிய கூட்டம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தானாக கூட்டம் செய்யுது அப்படின்னா அது ஒன்று சீமான் ஐயா விஜய் அவர்கள். இந்த சீமான் அவர்களுடைய கூட்டத்தை எடுத்துட்டா கொள்கை வழியான கூட்டம். அப்போ எவ்வளோ பேர் திரள்றாங்க, அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒருவர் இறந்துட்டாரு, நீங்கள் போயிடுவாரா? சீமான் போயிடுவாரா? கிடையாது. அந்த இடத்துல நின்னதுக்கு என்ன நடவடிக்கையோ இத்தனைக்கும் தாவேக்கா போட்டு அடி 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 அடின்னு அடிச்சது யாரு? ஐயா சீமான் அவர்கள். ஆனால் உடனே போய் என்ன பண்ணாரு, சம்பவம் நடந்த காலை உடனே போயிட்டு இந்த மாதிரி துயரம் நடந்துடுச்சு தம்பி, என்னை விட தம்பி வருத்தமாக இருப்பான். ஆனால் தம்பி வருத்தமாக இல்லை, அவர் சொல்லியிருக்காரு தம்பி வருத்தமாக இருப்பான், யாரும் அரசியலாக பார்க்க வேண்டாம். ஐயா எடப்பாடி அவர்களும் மனிதநேயத்தோட பார்க்கணும், இறந்தவது உயிர்கள், அரசியல் தலைகளை எடுத்து நம்ம அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு பேசுகிறார். முதல்வர் 1 மணிக்கு ஃப்ளைட்டில் போயிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதே போல் ஐயா விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் இப்படி போய் ஒளிஞ்சிக்குவாரா? இங்கே அங்கேருந்து வர்றதுக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஒரு அரசியல் உண்மையான அரசியல் தலைவனாக இருந்தால் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் மக்கள் பின்னாடி நிற்பாங்க. என்னோட கேள்வி அதுதான், ஏன் பின்னாடி நிற்பாங்க. ஏன் நிற்கல அப்படின்னா அவர் தலைவர் இல்லை, அவரின் தேவைக்காகவும் யாரோ ஒருவருடைய தேவைக்காகவும் அவர் ஏவி விடப்பட்ட ஒரு நபர். அப்ப அவர் நிக்க மாட்டார். அப்ப இந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, தம்பி என்ன பிரச்சனை ஆனாலும் ஓடி வந்துரு, மறுபடியும் இங்க ஐயோ தெரியாம நடந்துருச்சு, மறுபடியும் போனேன்னு கேள்வி, அவன் அனுமதி தரமாட்டான், அதுதான் உன்னை வழக்கம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் அவர் செய்ய முடியுமா? டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் எதுக்கு இருக்காங்க? அப்ப எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் டேக் ஓகே. ஏவி விடப்பட்ட நபருங்க. அப்புறம் சரி, அப்ப அந்த ஏவி விடப்பட்டவர் அப்படின்னா இந்த இடத்துக்கு அது யாரு ஏவுனது? ஐயா சீமான் முன்னாடியே சொன்னாரு, என்னென்ன தம்பி ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்று லாரி அடிபட்டு அநியாயமா செத்து போயிடாத அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவங்களோட தொண்டர்கள் லாரி அடிபட்டு இவர்னால அடிபட்டு செத்து போயிட்டாங்க. இப்ப திராவிடமும் ஆதரவு தெரிவிக்காது, தமிழ் தேசியம் போவோம், ஒரு அளவுக்கு தான் போக முடியும், ஏன்னா அதுக்கு மேல உள்ள போக முடியாது. இப்ப திராவிடமும் குரல் கொடுக்காது, தமிழ் தேசியமும் குரல் கொடுக்காது. நடிகன் என்ற பிம்பமும் உடைக்கப்பட்டது, அரசியல்வாதி என்ற பிம்பமும் உடைக்கப்பட்டது.